ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வந்து அமாவாசைங்க. அதுக்கப்புறமா இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான். இது கூடவே இந்த அமாவாசை நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு பிப்ரவரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி 2 நிமிஷத்திலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 17 நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ 27ஆம் தேதி தாங்க முழு நாள் அமாவாசை திதியா நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கு போறவங்களும் அன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க. இந்த அமாவாசை வந்து தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசைங்க. இந்த நாளில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் வருது. அதனால இந்த நாளில் வந்து தர்ப்பணம் கொடுக்கறது மூலியமா 16,000 ஆண்டுகளுக்கு பித்ருக்களை சிதார்த்தம் செய்து திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க. அதனால இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம எல்லாரும் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மகா சிவராத்திரி நிறைவாத்தாங்க இந்த அமாவாசை வந்து அமைஞ்சிருக்குது. சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பித்ரு தோஷங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுல இருந்து கூட நீங்கள் விடுபட்டுறலாங்க. இந்த அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது. அந்த நாளில் வந்து முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வராங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் நாம் ஏதாவது புதிய காரியங்களை தொடங்கினால் அது நிச்சயமாக நல்லதாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் வந்து நல்ல காரியங்கள் தொடங்குறது மூலிமா நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த தினம் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜை, அஷ்டான பூஜை இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா பல கோவிலில் வந்து நள்ளிரவு பூஜையுமே செய்யப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா மற்ற ஜீவராசிக்கு நம்ம உணவு கொடுக்கலாங்க. இந்த அமாவாசை வந்து பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. ஒரு மாதத்தில் வளர்பிறை முடிஞ்சு தேய்பிறை நிறைவாக தான் இந்த அமாவாசை வந்து அமையுங்க. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, புதிய காரியங்களை தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தான். அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே தெரிஞ்சுக்குவாங்க. இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க. தெய்வ வழிபாட்டிற்கும் புதிய காரியங்களை தொடங்குறதுக்கும் ஏற்ற நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதும் அந்த குலதெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு விளக்கேற்றி வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க. உங்களால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. அன்னைக்கு வீட்டிலேயே விளக்கு ஏற்றி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். ஒருவேளை குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் இல்லைன்னா அம்பாளை வந்து குலதெய்வமாக எடுத்து இந்த அமாவாசை நாளில் வந்து நீங்கள் வழிபட ஆரம்பிக்கலாங்க. இந்துக்கள் வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது மாதிரியான அமாவாசைகள் எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தாங்க சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் வந்து நம்மளோட முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்குதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்லுவாங்க. அந்த நாளில் வந்து முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கைங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் வந்து இவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையலிட்டு வழிபடலாங்க. அந்த நாளில் தான் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்குது. இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்திற்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையல் போட்டு வழிபட முடியாதவங்க முன்னோர்களை நினைச்சு அன்னைக்கு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க. இதை வந்து தர்ப்பணம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கும் அன்னைக்கு அகத்திக்கரை கொடுக்கறது மூலியமாகவும் தர்ப்பணம் செஞ்ச பலனை வந்து நமக்கு கிடைக்குங்க. புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதுமே நம்முடைய வழக்கத்தில் தாங்க இருந்துகிட்டே இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்திரு தோஷங்கள் எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள் எல்லாமே நீங்கிடுங்க. எல்லா வகையான சகல சௌபாகியங்களையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றளவுமே நம்புறாங்க. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க. ஏன்னா இந்த அமாவாசை நாளில் தான்
முன்னோர்கள் காக்கை உருவத்துல வந்து அந்த உணவை வந்து சாப்பிடுவதா மக்கள் வந்து காலம் காலமா நம்பிட்டு இருக்கிற ஒண்ணுங்க. இந்த அமாவாசையை பத்தி கருட புராணத்துல கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து பெருமாளை கருடனுக்கு போதித்தது போல தான் அமைஞ்சிருக்குது. யாரெல்லாம் இது மாதிரி கருட புராணம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல வந்து கண் திருஷ்டி போக்க வீடு, தொழில் செய்யற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலயுமே பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் இதெல்லாம் உடைத்து வழிபடுறது நம்முடைய வழக்கத்துல தாங்க இருக்குது. இது வந்து நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்து நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணுதாங்க. இது மாதிரியான விஷயங்களை வந்து மத்த நாள்ல செய்யறதை விட இந்த அமாவாசை நாள்ல செய்யறது மூலியமா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களோட கிரகநிலையை வச்சு பாக்குறப்ப மாசத்தோட தொடக்கத்துல இருந்தே உங்க ராசிநாதனான குரு வந்து சகாயஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம தனாதிபதி செவ்வாயும் வகர் நிவர்த்தியாக்கி தான் இருக்க போறாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா போன மாசத்தை விடவும் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதோடு சுயதொழில் செய்யறவங்க வந்து எதிர்பார்த்த லாபத்தை விடவே உங்களுக்கு இந்த டைம்ல கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளா இருந்து வந்த நோயில இருந்த கூட உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹெல்த் விஷயத்துல வந்து ரொம்பவே நீங்க சந்தோஷமா இருக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப நிறுத்தத்துக்கான வாய்ப்பு கூட ஏற்பட போகுது. நினைத்த காரியத்தை வந்து நினைத்த நேரத்தில் நீங்க செய்து முடிக்கிறதுக்கான ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்க போறாங்க. இந்த சூரியன் சனியோட சேர்க்கை மூலமா பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே இந்த கும்பராசியில சூரியன் சனியோட சேர்க்கை வந்து இருக்க போகுதுங்க. அதனாலேயே உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருப்பவர் தாங்க இந்த சனி பகவான். 6க்கு அதிபதியா இருக்கவர் தாங்க சூரியன். இவங்க 2 பேருமே இணையற இந்த நேரம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா தாங்க அமைப்போகுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதுக்கேத்த மாதிரி தாங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க போகுது. அரசு வழியில ஏதாவது எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப கிடைக்கிறதுக்கான நேரம் தாங்க இது அமைஞ்சிருக்குது. இந்த மீன ராசிக்காரங்க வந்து கடமையை வந்து கண்ணும் கருத்துமா செய்யக்கூடியவங்க தாங்க. உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா திடீர்னு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நீங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்க பேச்சு கேட்டதை நடந்துக்கிற வகையில தான் ஆபீஸ்ல எல்லாருமே இருப்பாங்க. கடன் சுமையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதிப்புகள் எல்லாமே இப்போ குறைய போகுதுங்க. அதனால இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு கவலை அப்படிங்கிற ஒண்ணே இல்லைங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்து நீங்க விடுபட்டு சுயதொழில் செய்யணும், பிசினஸ் வந்து சொந்தமா ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பிளான் எல்லாம் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னாவே போதுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸா நடந்து முடியும். இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி மூலமா அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆகி இருக்கிறாருங்க. உங்க ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய். தன பாக்கிய அதிபதி பலம் பெறும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாங்க நாம. அதிலும் இந்த அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு திருப்தி தர வகையில தாங்க அமைப்போகுது. புதிய முயற்சிகள் நீங்க எது எடுத்தாலுமே அதுல வெற்றி தாங்க கிடைக்க போகுது. ஃபேமிலி ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில உங்களுக்கு உருவாகுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை எல்லாமே தீரதான் போகுது இந்த டைம்ல. இது கூடவே பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல வந்து உங்களோட திறமை வந்து ரொம்பவே நல்லதா பரிசீலிக்கப்படுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு இது கூடவே பதவி உயர்வும் கூட கிடைக்க போகுதுங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட அமைய போகுது. தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. இதுவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலயும் வந்து நல்ல ஒரு உயர்வை தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது. அதுவும் பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருந்த இந்த பாக பிரிவினை கூட உங்களுக்கு இந்த டைம்ல சுமூகமாகத்தாங்க முடிய போகுது. சகோதர ஒற்றுமையில பலப்பட போகுது. அதிலும் இந்த மீன ராசியில புதன் சஞ்சாரம் வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து இருக்குதுங்க. அதனால மீன ராசிக்குள்ள பார்க்கக்கூடிய புதன் அங்க நீச்சமாக போறாரு. உங்க ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த புதன். அவர் நீச்சமாகக்கூடிய இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல டைமா தாங்க அமைஞ்சிருக்குது. இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு கல்யாண கனவுலாம் நினைவாக போகுதுங்க உங்களுக்கு. இந்த மீன ராசிக்காரங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு செல்வாக்குலாம் உயர போகுதுங்க. இது கூட
கூடவே கலைஞர்களா இருக்கக்கூடிய பட்சத்தில ரொம்ப நாள் கனவு எல்லாமே நிறைவேற போகுது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பில நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. மீன ராசிக்காரங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களின் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை குடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.